ஸ்டீஸ் ஒன் பீஸில் லாஸ்ட்டாக வந்து மங்கா சாப்டர் 1115 என்னாச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட டைட்டில் பேர் வந்து பீசஸ் ஆஃப் அ காண்டினென்ட். இந்த சாப்டரில் வந்து நம்ம வெகாபங்க் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, ஜாய்பாய் எப்படி டிஃபீட் ஆனார், அப்புறம் ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் பற்றி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பற்றி சொல்கிறாரு. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? கவர் பேஜில் வந்து ஹியோரியும் ஒட்டக்கும் சேர்ந்து ரைஸ் பால்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி அதை பார்த்து எமோட்டோ சிரிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளவர் கேபிட்டலில் வானோவை காட்டுறாங்க. வானோவில் வந்து மோமோனோஸ்கே, கின்னமானு, அப்புறம் ஒட்டாமா, அது மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ஃப்ரேமில் இருக்காங்க. எல்லாருமே வெகாபங்கோட நியூஸை தான் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா ஓரோச்சி இருப்பானே, ஓரோச்சியை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வந்து அங்கே வச்சுருந்துருக்கான். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் வழியாக தான் அந்த நியூஸை வந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. இன்னொரு சைடில் பிரிக்குன்ற G4 நேவல் பேஸில் வந்து ஃபேக் ஸ்டார் வச்சுருப்பாங்களே, அவங்க வந்து கிட்டோட க்ரூ மாதிரி வேஷம் போட்டு அங்கே ப்ரிசன்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாய்பாய் இறந்துட்டேன்னு தெரிஞ்சதுனால ஃபேக் யூஸ்டஸ் கேப்டன் கிட் வந்து ஈஸியாக வந்து ஜாய்பாய் டிஃபீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி தெரியுறாங்க. நேவல் பேஸில் ப்ரிசன்ட் பண்ணி வச்சுமே அவன் திருந்த மாட்டான்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ நம்ம வெகாபங்கோட நியூஸுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில பானிகிளிப்ஸ் தான் டீகோட் பண்ணேன்னு சொல்கிறாரு. அந்த பானிகிளிப்ஸ்லாம் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் நடந்த ஒரு கிரேட் வாரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. அந்த டைமில் தான் நம்ம ஜாய்பாய் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஃபவுண்டர்ஸோட ஃபைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அந்த ஃபவுண்டர்ஸ் தான் அலைடு பவர்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த 20 கிங்டம் தான் இன்றைக்கி வேர்ல்டு கவர்மெண்ட்டாக மாறி இருக்கு. ஜாய்பாயோட எனிமினா அது வேர்ல்டு கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் எக்கெட்டில் வந்து லூஃபி, டோரி, புரோகி 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, மெர்க்குரி கிட்டேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம மார்ஸ் வந்து வெகாபங்கோட இந்த டெலிகாஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் நிறுத்தியாகணும்னு சொல்லிட்டு லேபுக்குள்ளே இருக்க டென்முஷி எல்லாத்தையுமே ஹாக்கி யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஆனால் எந்த பயனுமே இல்லைன்ற மாதிரி அந்த டெலிகாஸ்ட் வந்து அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஜோ ஐலாண்டில் ஜுனிஷாவை காட்டுறாங்க. இன்னொரு பேனலில் பாஸ்டில் இருந்த ஜாய்பாய் வந்து அந்த 20 கிங்ஸோட ரைவல் பண்ணுற மாதிரி ஒரு ஐகானிக் போஸை வந்து ஷேடோவாக காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம வெகாபங்க் வந்து ஜாய்பாயும் இந்த 20 கிங்ஸும் ரைவல் பண்ணதுக்கான கரெக்டான ரீசன் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் நம்புறது என்னென்னா, இது வந்து 2 வேறு ஐடியாஸ்க்கும் நடுவில் நடக்கிற பேட்டில்னு சொல்கிறாரு. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வாட் இஸ் ஒன் பீஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி வீடியோ போட்டிருக்கேன், அதிலே சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம வெகாபங்க் வந்து 2 வேறு ஐடியாஸ்னு சொல்கிறது வந்து ஆப்வியஸாக ஜாய்பாய் விசஸ் ஈமோவாக தான் இருக்கணும். நம்ம ஜாய்பாயோட ஐடியாலஜி வந்து ஃப்ரீடமாக இருக்கும். அதே இன்னொரு சைடில் ஈமோவோட ஐடியாலஜி வந்து ரியல்மாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அதை வச்சு ரூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வெகாபங்க் வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாரு. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாய்பாய் பிறந்த அந்த கிங்டம் இருக்குல்ல, அந்த கிங்டமில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் எல்லாமே அப்போவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, வெகாபங்க் நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப டாப் சயின்டிஸ்ட்டு, ஆனால் என்னால் கூட அந்த வெப்பன்ஸை வந்து திரும்ப ரெப்ளிகேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்வான்ஸ்டான மெக்கானிசம் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்கிறாரு. சைடில் ஒரு பேனலில் வந்து ஃபாக்ஸி பைரட்ஸில் ஃபாக்ஸியை காட்டுறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் காட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லேபோ ஃபேஸில் வந்து காக்கு வந்து லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அங்கே வந்து எடிசன் வந்து ஸ்டூசி கிட்ட கான்டாக்ட் பண்ணுறா. கான்டாக்ட் பண்ணி ஃப்ரண்டியர் டோம் வந்து குறைக்க சொல்கிறா, லோயர் பண்ண சொல்கிறா. அந்த ஃப்ரண்டியர் டோம் வந்து லோயர் ஆனிச்சுன்னா அதை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் ஸ்டூசி வந்து அதுக்கு மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாட்ஸ் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஸ்டில் வந்து அவள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து ஒயிட் பேரோட ஒய்ஃப் பக்கிங்ஹாம் ஸ்டஸ்ஸியோட ப்ரொனன்சியேஷனை வந்து சில இடத்துல மாற்றி சொல்லிடுறேன். ஸ்டூசி, ஸ்டேசி, அப்புறம் ஸ்டஸ்ஸி இந்த மாதிரி மாற்றி சொல்லிடுறேன். ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில் பேசும்போது பக்கிங்ஹாம் ஸ்டஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்தி பேசுகிற அளவுக்கு டைம் இல்லை அந்த இடத்துல. 60 செகண்ட்ஸ்க்குள்ளே கண்டென்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஃப்ளோவில் சொல்லும் போது மாற்றி சொல்லிடுறேன். பேக் டு த டாபிக் வந்தோம்னா, எடிசன் வந்து 5 எல்டர்ஸ் கிட்ட வந்து ஸ்டார்ஸால் தப்பிக்கவே முடியாது, அது வந்து இம்பாசிபிளான ஒரு விஷயம், யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி எடிசன் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குது. அப்போ தான் நம்ம ஜிம்பே வந்து ஜோரோவை கேரி பண்ணிட்டு வரான். லேட் ஆனதுக்கு சாரி, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்பே வந்து நாமி கிட்ட பேசிக்கிட்டே வரான் அந்த இடத்துக்கு. அதுக்கு வந்து நாமி வந்து சரி சீக்கிரம் வாங்க, மெரைன் ஷிப்ஸ் எல்லாமே அங்கே பிளாக் பண்ணிகிட்டு இருக்கு நார்த் ஈஸ்ட் கோஸ்ட்டில் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே பக்கிங்ஹாம் ஸ்டஸ்ஸி வந்து இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது, நான் வந்து அவங்கள தப்பிக்க வைக்கலன்னா வெகாபங்க் வந்து என் மேலே அப்செட் ஆகிருப்பாருன்னு சொல்கிறா. இந்த இடத்துல வந்து பக்கிங்ஹாம் ஸ்டஸ்ஸி வந்து ஸ்டெல்லான்னு மென்ஷன் பண்ணியிருப்பா. ஸ்டெல்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெகாபங்கோட மெயின் பாடி தான் ஸ்டெல்லா.
நான் கூட எடிசன் லிலித் மாதிரி வெகாபங்கோட க்ளோன் தான் ஸ்டெல்லான்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்தா வெகாபங்க் தான் ஸ்டெல்லான்னு சொல்கிறாங்க. இப்போ வெகாபங்க் இல்லாமல் நான் யாருக்காக வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டூசி சொல்கிற மாதிரி அதை நம்ம காக்கு கேட்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜெயின்ஸில் ஒய்மோ காஷி 2 பேருமே ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ போனி வந்து ஜெயிண்ட் ஃபார்மில் இருக்கா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா 5 எல்டர்ஸில் வந்து வீனஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராரு. அந்த ஓல்டு கீசரை வந்து அவரோட கட்டானை வந்து யூஸ் பண்ண விடாதீங்க, அதை வச்சு அவர் எதை வேணால் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போனியை வந்து வீனஸ் வந்து ஸ்லாஷ் பண்ணுறதுக்கு வராரு. அப்போ குறுக்கப்பு வந்து நம்ம ஃப்ராங்கி வந்து காப்பாற்றிடுறான். அந்த அட்டாக்ல ஜெயின்ஸோட ஷிப்பில் இருக்க ஃப்ரண்ட் ஹெல்ம் வந்து தனியாக கலந்து வந்துடுது. அப்போ ஃப்ராங்கி போனியை காப்பாற்றும் போது அவன் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறா. அப்போ வெகாபங்க் வந்து அவரோட மெசேஜை வந்து அவர் பாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. ஜாய்பாயோட டிஃபீட்டு தான் வாய்டு செஞ்சுரியோட எண்டாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம நஸ்ஜிரோ வந்து ஏரில் பறந்து ஆப்னாக்ஷியஸ் பயோ ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. அந்த அட்டாக்ல வந்து லேபோஃபேஸே 2 துண்டாக போயிடுது. லேபோஃபேஸ் வந்து 2 துண்டாக போனதுனால அங்கே இருக்கிற சைபர் போல் ஏஜென்ட்ஸ் அப்புறம் செராபிம்ஸ் எல்லாமே கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெரைன்ஸ் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம வெகாபங்க் வந்து வாய்டு செஞ்சுரியில் நடந்த அந்த வாருக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு வந்து ரெக்கவர் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நம்ம வெகாபங்க் வந்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறாரு. எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த வேர்ல்டில் வந்து லேண்டை விட சீ அதிகமாக இருக்குது அப்படின்றாரு. ஆனால் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் சொல்கிறாரு. வாய்டு செஞ்சுரி அப்போது ஒரு எக்காலஜிக்கல் டிசாஸ்டர் நடந்துச்சு. அதில் வந்து நம்ம ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து ஓஷனுக்குள்ளே போயிடுச்சு. நிறைய ஐலாண்டு வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க எல்லா லேண்ட் மாஸ்டர்ஸுமே அப்போ இருந்ததில் மிச்ச மீதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் வந்து கன்க்ளூட் பண்ணுறாரு. வெகாபங்கோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சில பேர் அக்ரி பண்ணி சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி, இன்னும் சில பேர் என்னடா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒரு சில ஃப்ரேம்ஸில் கமோபாக்கா கிங்டமில் இருக்க ரெவல்யூஷனரி ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருமே காட்டுறாங்க. அப்புறம் சாபோவையுமே காட்டுறாங்க. அப்புறம் ஜோரோவுக்கு சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுத்தா அவரோட சென்சேயை காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நாமியோட ஹோம் டவுனில் இருக்கிற மக்கள் எல்லாருமே காட்டுறாங்க. குறிப்பாக நம்ம நாமியோட ஹோம் டவுனில் இருக்க ஷெரீஃப் இருப்பார்ல கென்ஜோ, அவர் அப்புறம் நாமியோட சிஸ்டர் இருப்பார்ல நொஜிகோ, 2 பேருமே காட்டுறாங்க. பாஸ்டில் வந்து ஏகப்பட்ட கான்டினென்ட்ஸ் இருந்துச்சு, ஆனால் அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்லிட்டு இருக்காரு. பாஸ்டில் இருந்த வேர்ல்டு வந்து இப்போவும் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியை வந்து எரேஸ் பண்ணோன்றது வந்து நினச்சி பார்க்க கூட முடியாதது. பாஸ்டில் இருந்த வாய்டு செஞ்சுரியிலேருந்து இப்போ இருக்கிற டைம் பீரியட் வரையும் சீ லெவலில் வந்து 200 மீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னது 200 மீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் சாப்பரோட ஹோம் டவுன் ட்ரம் ஐலாண்டில் இருக்க கிங்கை காட்டுறாங்க. அந்த பைசன் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்ருப்பார்ல அவர். அப்புறம் சாப்பரோட டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஒரு வயசான பாட்டி, அவங்களையும் காட்டுறாங்க. இப்போ இருக்கிற டைம் பீரியடில் சீ லெவல் ரைஸ் ஆகிறது வந்து நேச்சுரலாக இருக்கலாம், ஆனால் இது வந்து ஒரு சடன் நேச்சுரல் டிசாஸ்டர் மாதிரி இருக்குது. நான் வந்து இதை ஒரு மேன்மேட் டிசாஸ்டராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெகாபங்க் சொல்கிறாரு. இந்த நியூஸை கேட்டோடனே பிக் நியூஸ் மார்கன் இருப்பானே, அவனோட அந்த ஃப்ளையிங் ஷிப்பில் வந்து இது ரொம்ப க்ரேஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாய்ஸ் வருது. பிக் நியூஸ் மார்கனோட அங்கே விவி அப்புறம் வாப்போல் 2 பேருமே இருக்காங்க. பிக் நியூஸ் மார்கன் வந்து இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக இருந்துச்சுன்னா இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது வந்து கிளைமட்டாலஜி இல்லாட்டி ஜியாலஜி, என்விரான்மெண்டல் இல்லாட்டி அட்மாஸ்பியர் சயின்ஸ், இது மாதிரி ஏதாச்சும் ஒரு மெஷர்மெண்ட்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கன் சொல்கிறான். அப்போ நம்ம விவி வந்து வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு பிக் நியூஸ் மார்கனோட வாயை பொத்துற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்போ வெகாபங்க் வந்து நான் சீ லெவலில் வந்து மெஷர் பண்ணி டிடெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிது. இதுக்கான காரணம் வந்து வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீ லெவலோட ஷிஃப்ட் வந்து ஒரு சிங்கிள் செஞ்சுரியில் வந்து நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு. சாப்டரோட ஃபைனல் பேஜுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்குள்ளே மூழ்கி போன ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் வந்து இப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு கிராஸ் பேனலில் மெர்க்குரி, மார்ஸு, சாட்டன் 3 பேரையுமே காட்டுறாங்க. அடுத்த பேனலோட ஷிஃப்ட் வந்து அப்படியே மரிஜோய்க்கு போகுது. வெகாபங்க் வந்து பாஸ்டில் வாய்டு செஞ்சுரியில் நடந்து முடிஞ்ச அந்த வார் வந்து இன்றைக்குமே இருக்குது. ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் வந்து திரும்ப யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார் வந்து இன்றைக்குமே முடியல, திரும்பவும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த வார் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈமோவை காட்டி முடிக்கிறாங்க. இந்த சாப்டரில் நம்ம வெகாபங்க் வந்து ஒரு சில தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருந்தா கூட சில விஷயத்த வந்து டீகோடே பண்ணிட்டாரு. ஒன் பீஸில் வெகாபங்கோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியுது. ஒன் பீஸ் வந்து அதோட ஃபைனல் சாகா வந்து ரீச் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்த ஒரு சில விஷயத்த வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க வர வர. என்னடா ஒன் பீஸ் முடிய போதா அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இந்த சாப்டரில் பிக் நியூஸ் மார்கனை பார்க்கும்போது அவர் வந்து கோல்ட் ரோஜர் க்ரூவில் இருந்திருப்பாரோ அப்படின்ற டவுட்டு தான் அடிக்கடி வந்துச்சு. அவரோட டெவில் ஃப்ரூட்டோட ஜோன் ஃபார்மை மட்டும்தான் இப்போ வரைக்கும் காட்டியிருக்காங்க.
இப்போ வரைக்குமே அவரோட ஹியூமன் ஃபார்ம் வந்து யாருமே பார்த்ததில்ல. அவர் வந்து எப்படி இருப்பார், யாராக இருப்பார் அப்படின்ற டவுட்டு தான் அடிக்கடி வருது. ஸோ பார்க்கலாம், நீங்கள் வந்து பிக் நியூஸ் மார்கன் வந்து யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு சில இஷ்யூஸ், அதனால தான் டைமுக்கு வந்து அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் பை ஸ்டில் தமிழ்.